உத்தம கீழ்ப்படிதலுக்கு எடுத்துக்காட்டுதான் யோசேப்பு. செய்யென்று சொன்னவுடன் செய்து முடிக்கிறார். பாலகனாகிய இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்கும் பொறுப்பு யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. தூதன் சொப்பனத்தில் தோன்றி பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏரோது ராஜா கொலை செய்ய யோசிப்பதின் காரணமாக சொப்பனத்தில் சொன்ன அந்த இரவே பிள்ளையை எடுத்துக்கொண்டு பெத்லகேமிலிருந்து எகிப்துக்கு செல்லுகிறார் யோசேப்பு. எவ்வளவு தூரம் தெரியுமா? 65 கிலோமீட்டர் இருந்திருக்கும் என்று கணக்கிடப்படுகிறது. தடைகள் எத்தனையோ இருந்திருக்கும். குழந்தை ஒரு பக்கம், மனைவியாகிய நியமிக்கப்பட்ட மரியாள் ஒரு பக்கம். தடைகளை எல்லாம் அவர் நினைக்கவில்லை. தடைகளையெல்லாம் தாண்டி தேவன் சொன்ன வார்த்தையை மட்டும் தன் கண் முன்னாக வைத்து உடனே கீழ்ப்படிந்தார். உத்தம கீழ்ப்படிதலுக்கு எடுத்துக்காட்டு யோசேப்பு.